எல்லாரும் உற்சாகமாய் பங்கு பெறுங்கள். ஆமென். ஸ்தோத்திர. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. பக்கத்தினுடைய கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிப்போம். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். 7வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அல்லேலூயா. கடந்த இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வார்த்தை, துளி அளவும் சந்தேகம் வேண்டாம். அல்லேலூயா. இந்த மாத கர்த்தர் தந்த வார்த்தை என்ன? துளி அளவும் சந்தேகம் வேண்டாம். யாக்கோபு சொல்லும் பொழுது சொல்கிறான், ஆனாலும் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிற காரியங்களில் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? சந்தேகம் இருக்கக்கூடாது. கடந்த வாரம் சொல்லிக் கொடுத்தேன், சந்தேகம் என்பது பிசாசுனுடைய பெரிய ஒரு ஆயுதம். அல்லேலூயா. பிசாசு வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் சந்தேகம். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகள் வருவதற்கும் அநேக பிரிவினைகள் வருவதற்கும் காரணமாக இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னது? சந்தேகம். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் அப்படிப்பட்ட சந்தேகத்தினால தான், நம்பிக்கை இழந்ததுனால தான் வாழ்க்கையில் பிரிவினைகள் வந்து விடுகிறது. ஆனால் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் அந்த சந்தேக கண்ணோட பார்க்கவே கூடாது, விசுவாசத்தோடு பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கேட்கிற காரியத்திலையும் சந்தேகத்தோடு கேட்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரான்னு சொல்லி சந்தேகத்தோடு கேட்கக்கூடாது. நம்ம எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு கேட்கணும். அல்லேலூயா. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். ஒரு நாள் நிம்மதியாக வாழவே முடியாது. பாருங்கள், சந்தேகங்கிற ஒரு பிசாசினுடைய ஆயுதம் எந்த குடும்பத்தில் இருக்குதோ, எந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்குதோ, எந்த பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே இருக்குதோ, எந்த உறவுகளுக்குள்ளே இருக்குதோ, அந்த சந்தேகங்கிற பிசாசு உள்ள வந்துட்டாங்கனாலே அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனம் போய்விடும், ஒற்றுமை போய்விடும், சந்தோஷம் போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. சபைக்குள்ளே பாருங்கள், சபைக்குள்ளே பிசாசு எப்போ சந்தேகத்தை கொண்டு வரணும், அப்போ சபையிலையும் இருக்கிற ஒரு மனமெல்லாம் என்ன செய்திடும்? கெட்டு போயிடும். அது பிசாசினுடைய பெரிய ஆயுதம். இன்னொன்று சொல்லணும்னா அது சாபத்தினுடைய ஒரு வல்லமை. அல்லேலூயா. சந்தேகம் என்பது என்னது? சாபத்தினுடைய ஒரு வல்லமை. அதனால் அந்த சந்தேகத்திற்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது, அவிசுவாசத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரிடத்தில் எதையாகிலும் கேட்டால் அவர்கள் எப்படி இருக்கணும்னா அதை விசுவாசத்தோடு கேட்கவே தவிர சந்தேகத்தோடு கேட்கவே கூடாது. அல்லேலூயா. சில 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 ஆட்கள் சொல்லுவாங்க, சும்மா ஒரு பிட்டை போட்டு பார்ப்போம், கிடைச்சா கிடைக்கும் சொல்கிறது பார்த்துருக்கீங்கள? ஒரு பிட்டை என்ன செய்வோம்? போட்டு விடுவோம், வந்தால் பார்க்கலாம், வராட்டி போட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்க முன்னாடியே அதில் என்ன இருக்குது? ஒரு டவுட் இருக்குது, ஒரு சந்தேகம் இருக்குது. கிடைச்சா பார்ப்போம், கிடைக்கலைனாலும் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்க முன்னாடியே, அதை பெற்றுக்கொள்ள முன்னாடியே ஒரு டவுட், ஒரு சந்தேகம். நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட எந்த விஷயத்தை நீங்கள் கேட்டாலும் அது தந்தா தரட்டு தராட்டி போட்டு அப்படின்னு கேட்கக்கூடாது. எனக்கு தருவீர் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. எனக்கு செய்வீர் என்று நான் நம்புகிறேன். எந்த சூழ்நிலைமையிலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை நம்பி வந்த நீங்கள் முன்வைத்த காலை எப்படி வைக்கக்கூடாதா? பின் வைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள வந்த நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்கணுமே ஒழிய பின்னாடி என்ன செய்யக்கூடாது. அதனால பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைக்கப்பட்ட அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய நம்பிக்கை, விசுவாசம் அப்படித்தான் இருக்கணும். பின்னானவைகளை நினைக்கக்கூடாது, பழையவைகளை சிந்திக்கக்கூடாது. கர்த்தர் என்னை முன்னோக்கி கொண்டு போகிறவர், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. தாவீது அப்படிதான் சொன்ன, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவர் எனக்காக யாவையும் செய்ய வல்லவர் அப்படிங்கிறது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் விசுவாசிக்கணும். அல்லேலூயா.
அது எப்படி எதிலெல்லாம் நம்ம சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தேன். போன வாரம் ஜெபத்தில் நமக்கு என்ன செய்யக்கூடாது, சந்தேகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எலியா என்கிற ஒரு மனுஷனை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். அந்த மனிதன் 5 விதமான ஜெபத்தை சந்தேகம் இல்லாமல் செய்ததினால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் முக்கியமாக ஸ்தோத்திரம், அதில் ஒரு கருத்து எனக்கு வந்தது. ஸ்தோத்திரம், ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாங்க, எலியா தனக்காக ஜெபித்ததை விட சந்தேகப்படாமல் யாருக்காக ஜெபம் பண்ணான்? மற்றவர்களுக்காகவே ஜெபம் பண்ணான். அல்லேலூயா. ஏன்னா அவன் தனக்காக, நான் சொன்னதில் தனக்காக ஜெபித்ததில் மரணத்துக்காக மட்டும்தான் தனக்காக என்ன செய்தான், ஜெபம் பண்ணு. மற்றது எல்லாமே பார்த்தா பிறருக்காக ஜெபம் பண்ண. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் நம்ம ஜெபங்கள் எப்போதும் நம்ம சுற்றியே இருக்கக்கூடாது. நம்ம ஜெபங்கள் அநேக நேரம் ஆண்டவரை என்ன ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், அப்படியே நம்ம அதிகமாக ஜெபிப்போம். மற்றவருடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம என்ன செய்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. அல்லேலூயா. நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினதுனால அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் அவனுடைய பின்னிலைமையை ஆண்டவர் எத்தனை மடங்கு ஆசீர்வதித்தாரா? 2 மடங்கு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையை ஆண்டவரிடத்தில் கேட்கிற காரியத்தில் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். விசுவாசத்தோடு ஜெபிங்க, விசுவாசத்தோடு வார்த்தையை கேளுங்க, விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்டு பழகுங்க. எந்த காரியமா இருந்தாலும் என் கர்த்தர் எனக்கு செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த கால வேளையில ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆகவே ஜெபிக்கும் போது ஜெபத்தில் சந்தேகம் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எதை கேட்டாலும் சந்தேகப்படக்கூடாது. எதை கேட்டாலும் கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற அந்த விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு 2வது இன்னொரு காரியத்தில் நமக்கு சந்தேகம் வேண்டாம் என்று சொல்லி படிக்க போகிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் சேர்ந்து படிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும். அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்து கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று, பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கி இருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்னவென்று என்ன என்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2வது தரிசனத்தில் சந்தேகம். அல்லேலூயா. எதில் சந்தேகம்? தரிசனத்தில் சந்தேகம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு தரிசனமாகிறவர். தரிசனம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைவேற போகிற ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுவது தான் தரிசனம். அல்லேலூயா. இப்போ தீர்க்க தரிசனம்னு சொல்றோம். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இனி வரப்போகிற நிறைவேற போகிற ஒரு காரியத்தை தீர்க்கமாய் உரைப்பது தான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. தீர்க்கமாய் உரைப்பதுன்னா சந்தேகம் இல்லாமல் உரைப்பது, அது நிச்சயம் நடக்கும் என்ற விசுவாசத்தோடு உரைப்பது தான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அதுதான் தரிசனம். தரிசனம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவன் தரிசனமாகும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறப் போகிற ஒரு காரியத்தை தேவன் அவனுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசித்தால் அநேக தேவ மனிதருடைய வாழ்க்கையில் கர்த்தர் தரிசனமானதை நாம் பார்க்க முடியும். அதற்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா. குறித்த காலத்துக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது என்ன செய்யுமா? விளங்கும். தரிசனம் என்பது பொய் சொல்லாது,
அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருக்க வேண்டும். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார் அப்படின்னு சொல்லி ஆதியாகம புஸ்தகத்தில் ஒரு 3-4 இடங்களிலே நான் வாசிக்க முடியும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகும் போதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு தீர்க்கமாய் சில வார்த்தைகளை கர்த்தர் அவனோடு பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு சில வார்த்தைகளை எச்சரிப்பாக சொல்லுகிறார். வரப்போகிற காரியங்களை குறித்து கர்த்தர் அவனோடு பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. வேதத்திலே அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தரிசனமானார். அந்த தரிசனங்கள் எல்லாம் நம்ம படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. சுருக்கமாக ஒரு சில மனிதருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தரிசனமானதை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஒரு சொப்பனத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். என்ன சொப்பனம் கொடுத்தார்? ஸ்தோத்திரம். எல்லா அரிக்கட்டுகளும் யோசேப்பை என்ன செய்தது? வணங்கி நின்றது. சூரியனும் சந்திரனும் யோசேப்பை எப்படி இருந்தது? வணங்கி நின்றது. இதை அவன் ஒரு சொப்பனத்தில் பார்க்குறான், தரிசனத்தில் பார்க்குறான். இதை பார்த்த உடனே தன் சகோதரிடத்தில் சொன்னான். அவர்கள் அதை நம்பவில்லை. மாறாக அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், எரிச்சல் அடைந்தார்கள். ஆனால் தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் இல்லது சொப்பனங்கள், தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் உடனே நிறைவேறாது. கடந்த 21 நாட்கள் நாம் ஜெபித்தோம். நாம் ஜெபித்ததற்குரிய பலனை சில நேரம் உடனே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நாம் ஜெபித்ததற்கான பலனை, தரிசனத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 75 வயதில் தான் கர்த்தர் தரிசனமாகினார். 75 வயதில் தரிசனமாகும் போது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆனால் தரிசனமான ஆண்டவர் அதற்கு பிறகு பல இடங்களிலே தரிசனமானார். ஆனால் முதலாவது அவனுக்கு சொன்ன வார்த்தை இன்னும் என்ன செய்யவில்லை? நிறைவேறவில்லை. ஆனாலும் அந்த தரிசனத்தை அவன் விசுவாசித்தான், நம்பினான். எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த தரிசனம் ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. ஏன்னா தரிசனமாகி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் நிறைவேற போகிற ஒரு வார்த்தைகள். அல்லேலூயா. யோசேப்புக்கு தரிசனத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் அது நிறைவேற போகிற வார்த்தை. சில நேரங்களில் காலங்கள் கடக்கலாம், நாட்கள் கடக்கலாம், மாதங்கள் கடக்கலாம், வருஷ கணக்காகலாம். ஆனாலும் ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தர் கொடுத்த தரிசனத்தில் சந்தேகமே இருக்கக்கூடாது. உங்கள்கிட்ட போய் பிரசங்கம் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. சில ஆட்களுக்கு தரிசனமே இருக்காது. ஸ்தோத்திரம். இப்போ சபையை குறித்து ஒரு தரிசனம் விசுவாசிகளுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். ஊழியருக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லை, ஊழியருடைய தரிசனமே விசுவாசிகளின் தரிசனமாக என்ன செய்யணும்? மாறணும். அப்போ தான் சபை என்ன செய்யும்? வளரும். சபையில் ஆத்துமாக்கள் பெருகுவார்கள். சபையில் விசுவாசிகள் கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்ய முடியும். சபை ஊழியருடைய தரிசனத்தை நீங்கள் அதோ பாஸ்டருக்குள்ள தரிசனம் தான், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நினச்சிட்டிங்கன்னா சபை வளரவே வளராது. சபை ஊழியரின் தரிசனம் உங்கள் தரிசனமாக மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமானார். தகப்பன் வீட்டை விட்டு அவன் புறப்படும் போது அவனுக்கு அந்த பெத்தேல் என்கிற இடத்துல கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். கர்த்தர் அவனோட பேசினார். ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், நீ போயிட்டு வரும்போது நான் அவனை திரும்பி என்ன செய்வேன்? தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வருவேன். அவனுக்கு தரிசனமாகி வார்த்தைகளை கொடுத்தார். அல்லேலூயா. கல்லை வச்சு தலைமோட்டில் ஒரு கல்லை வச்சுட்டு படுத்திருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். இந்த காலவெளியிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள், தரிசன வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை விசுவாசம் வைக்க வேண்டும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் வரும்போது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை எனக்காக தான் கர்த்தர் கொடுக்கிறார். அது நல்ல வார்த்தையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் இருதயத்தை காயப்படுத்துகிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் இதை என்னோட கூட பேசியிருக்கிறார். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்து நாட்கள் போனது. அவன் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சான். சகோதரர்கள் பகைத்தார்கள், குழியில் போட்டார்கள், வஸ்திரத்தை உரிந்தார்கள், 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள், சிறைச்சாலைக்கு போனான், என்னென்னமோ பண்ணான். ஆனால் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது. ஏற்ற காலத்தில் கர்த்தர் அவனை தேசத்தில் அதிபதியாய் மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கால வேளையில் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக குறிக்கப்பட்டிருக்கிற தரிசனங்கள் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த தரிசனங்கள் நிச்சயம் என் வாழ்க்கையில் நிறைவேறும்ப்பா, நிச்சயம் வாழ்க்கையில் நிறைவேற ஆண்டவரே நான் அதை விசுவாசிக்கிறேன்ப்பா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு சந்தேகம் இல்லாமல் அதை சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவரே சந்தேகமே இல்லைப்பா, என் வாழ்க்கையில் நிச்சயம் நீர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்.
ஹல்லேலூயா. கர்த்தர் அதை நமக்கு நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 30லிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் படிக்கலாம். ஒரு 2-3 மனிதர்களை மாத்திரம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். கர்த்தர் எப்படி தரிசனமானார் அப்படிங்கிறதை குறித்து ஒரு 2-3 பேரை மாத்திரம் காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 30லிருந்து 33 வரைக்கும் படிப்போம். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சிகளை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாக இருக்கிறது. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு தரிசனமாகிறார். அது யாருன்னா மோசே. அல்லேலூயா. மோசேக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். எதற்காக தரிசனமாகிறார் என்று சொன்னால், அவனை ஊழியத்திற்கு அழைக்கும்படி தரிசனமாகிறார். அவனை எதற்காக அழைக்கும்படி? கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி, அழைப்பை கொடுக்கும்படி கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். இந்த மோசேயை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இவன் ரொம்ப அழகான பிள்ளை. இவன் பிறந்தபோது எப்படி இருந்தான்? ரொம்ப அழகுள்ள பிள்ளை என்று அந்த தாய் கண்டு, மருத்துவச்சிகள் கண்டு அந்த பிள்ளை என்ன செய்யலை? கொல்லலை. மோசே இந்த உலகத்தில் பிறந்தபோது ஒரு சட்டம் பார்வோன் வைத்திருந்தான். என்ன சட்டம் தெரியுமா? எபிரேய ஸ்திரீகளுக்கு பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் என்ன செய்யப்பட வேண்டும்? கொல்லப்பட வேண்டும். ஆகவே எகிப்திய மருத்துவச்சிகளுக்கு பார்வோன் கட்டளை கொடுத்திருந்தான். எபிரேய ஸ்திரீகள் ஆண் பிள்ளைகளை பெற்றால் அந்த பிள்ளைகளை கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் மோசேயினுடைய தாய் அந்த பிள்ளையை பெற்றபோது அவள் அழகுள்ள பிள்ளை என்று கண்டு 3 மாதம் அளவும் அந்த பிள்ளை என்ன செய்தாள்? ஒளித்து வைத்தாள். அதற்கு மேலே ஒளித்து வைக்க முடியாத காரணத்தினால் இந்த பிள்ளையை கொண்டு போய் எங்கே வைத்து விட்டால்? ஒரு நாணர் பெட்டியில் வைத்து நதியில் கொண்டு போய் வைத்து விட்டு அதன் தமக்கை ஒளித்து பார்த்து கொண்டிருக்கிறாள். இந்த நாணல் பெட்டியை யார் பார்க்கிறார்? யார் எடுக்கிறார்? ஏனென்று சொன்னால் 3 மாதத்துக்கு மேல் அந்த பிள்ளையை அவங்களால என்ன செய்ய முடியலை? ஒளிச்சு வைக்க முடியல. நல்லா யோசிச்சு பாருங்க. தோத்திரம். பிறக்கும் போதே இவன் சாகணும்னு தான் ஒரு கட்டளை இருந்துச்சு. பிறந்த பிறகு 3 மாதம் கழிச்சும் பெற்றோர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இனிமேல் இந்த பிள்ளையை நாங்கள் வைத்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி அந்த பிள்ளையை கொண்டு போய் ஒரு நதியில் விட்டுடுறாங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவனை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். அல்லேலூயா. இந்த காலவேளையில் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த காலவேளையில் இந்த ஆலயத்தில் நீங்கள் வந்திருப்பதின் நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்ததுனால தான் இந்த ஆலயத்தில் இந்த வார்த்தையை கேட்க இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். சாதாரணமாய் நீங்கள் வரவில்லை. கர்த்தர் உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா தேவ திட்டம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. யோசித்து பாருங்கள். இந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த நதியில் விடும்போது அந்த தாய்க்கு தெரியாது, அதன் தகப்பனுக்கு தெரியாது, அதன் தமக்கைக்கு தெரியாது இந்த பிள்ளை அரண்மனையில் வாழ போகுதுன்னு சொல்லி. அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு இந்த பிள்ளை பிறந்த போது அழகுள்ள பிள்ளையாக கண்டார்கள். இதை சாகடிப்பதற்கு அவர்களுக்கு மனமில்லை. இந்த பிள்ளையை கொல்ல வேண்டாம் என்று எண்ணி அந்த பிள்ளையை பாதுகாத்து விட்டார்கள். ஆனால் 3 மாதத்திற்கு மேல் அதை பாதுகாக்க முடியலை. இப்ப தாயும் தகப்பனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. இல்லைன்னா அந்த நதியில கொண்டு போய் என்ன செய்திருக்க மாட்டாங்க? வச்சிருக்க மாட்டாங்க. நதியில வச்சா என்ன நடக்கும்? அந்த நதி என்ன செய்யும்? அது இழுத்துட்டே போகும். இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அடுத்து இந்த பிள்ளையை குறித்திருக்கக்கூடிய தேவ திட்டம் தெரியாது. ஆனால் அந்த பிள்ளை தாயின் கருவில் உருவாகும் போதே அந்த பிள்ளையை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளை, உங்களுக்கு எத்தனை வயசாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் அம்மா வயிற்றில் உருவாகும் போதே உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். நீங்கள் நடந்து வந்த பாதைகள் எல்லாம் ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க, என் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன், ஆனால் கர்த்தர் தான் உங்களை நடத்தி வந்தார்.
அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? உங்களை குறித்து ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து ஒரு தேவ திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு சாதாரணமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து சந்தேகப்பட வேண்டாம். உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்கிறது, தேவ சித்தம் இருக்கிறது, தேவனுடைய தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு குறித்த காலத்தை கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது தாமதித்தாலும் நிச்சயம் வரும், அது நிச்சயம் நடக்கும். என்னை குறித்து உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் நிச்சயம், தரிசனங்கள் நிறைவேறும். அல்லேலூயா. மோசேயை கொண்டு போய் நாணல் பெட்டியில வச்சு நதியில விட்டுட்டாங்க. ஆனா தேவன் அங்கே, தேவனுடைய குறுக்கீடு வருகிறது, தேவனுடைய செயல்கள் அங்கே விளங்குகிறது. அல்லேலூயா. ஏன் பார்வோனுடைய குமாரத்தை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து என்ன செய்திருக்கலாம்? குளிச்சுட்டு போயிருக்கலாம். தோத்திரம். அவள் வீட்டில் இல்லாத, பாத்ரூமில் இல்லாத வசதியாக நைல் நதியில் இருக்குது. கர்த்தரே அவளை கொண்டு வந்தார். எங்கே கொண்டு வந்தார்? ஒரு ராஜாவுடைய குமாரத்தி நதியில் போய் குளிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அல்லேலூயா. ஆனால் அந்த பார்வோனுடைய குமாரத்தியே அந்த நதியில் கொண்டு வருகிறார், ஸ்நானம் பண்ண வைக்கிறார். அவள் ஸ்நானம் பண்ணும்போது அவள் காதில் ஒரு சத்தம் கேட்கிறது, ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கிறது. அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், எகிப்திய ராஜாவுடைய பார்வோனுடைய கட்டளை, ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும்? கொல்லப்பட வேண்டும். ஆனால் அந்த பார்வோனுடைய குமாரத்தை அந்த பிள்ளையை எடுத்தபோது அந்த பிள்ளையின் மேலே ஒரு கிருபை கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். பார்வோனுடைய குமாரத்தியுடைய கண்களில் கர்த்தர் கிருபை கிடைக்க உதவி செய்தார். அந்த பிள்ளையை கொல்லுவதற்கு பதிலாக அந்த பிள்ளையை வளர்க்க அவள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. அதுதாங்க தேவ திட்டம், அதுதான் தேவ தரிசனம். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று ஆண்டவர் ஏன் சொல்றார் தெரியுமா? பெற்றோர்கள் நினைப்பதை விட, உற்றவர்கள் நினைப்பதை விட, கொண்டவர்கள் நினைப்பதை விட என் தேவன் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் பெரியது. என் தேவன் எனக்காக வைத்திருக்கிற தரிசனம் பெரியது. அல்லேலூயா. அதை கர்த்தர் நிச்சயம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஏதோ ஒரு சாதாரணமாய் இருப்பதற்காக கர்த்தர் என்னை அழைக்கவில்லை, மாறாக என்னை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் பலவீனனாய் இருப்பதற்காக தேவன் என்னை அழைக்கவில்லை, என்னை பலவானாய் மாற்ற கர்த்தர் அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலவெளியில் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய திட்டத்திற்கும் தேவ திட்டத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பெற்றோர்கள் நினைத்தார்கள், இந்த பிள்ளை யார் எடுக்க போறா, என்ன செய்ய போறா, எங்க போகுதுன்னு தெரியாம விட்டான். ஆனா பிள்ளையை பார்த்த உடனே அந்த பார்வோனுடைய குமாரத்தியுடைய கண்களை கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணது மட்டும் இல்லை, அந்த பிள்ளையை எடுத்து வளர்க்க கர்த்தர் அவளுக்கு உதவி செய்தார். அதை வளர்க்கிறதுக்கு மட்டும் இல்லை, அந்த பிள்ளையை தூக்கினவன் அதனுடைய பிள்ளையினுடைய தமக்கை ஓடி வந்து சொல்லுகிறார், இந்த பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்கு ஒரு தாயை நான் கொண்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லும்போது, எந்த தாய் இந்த பிள்ளையை நம்பிக்கை இல்லாமல் விட்டாலோ அந்த தாய்கிட்டே மறுபடியும் பிள்ளையை பால் கொடுக்க கர்த்தர் கொண்டு வந்து விடுகிறார். என் தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? எவ்வளவு நல்லவர் தெரியுமா? என் அப்பாவை போல, என் தேவனை போல இந்த உலகத்தில் நல்ல தெய்வம் ஒருவர் கூட இல்லவே இல்லை. அல்லேலூயா. எந்த இடத்துல கொண்டு போய் விடணுமோ அந்த இடத்துல கர்த்தர் மறுபடியும் அவனை கொண்டு போய் விடுகிறார். அதுதான் தேவ தரிசனம், அதுதான் தேவ திட்டம். விசுவாசிங்க, சந்தேகப்படாதுங்க. ஆலயத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது உங்க வாழ்க்கையில சில கஷ்டங்கள், நஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் வரும்போது சோர்ந்து போகாதுங்க. விசுவாசிங்க, எனக்காக ஒரு தரிசனம் இருக்கிறது, எனக்காக தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், நிச்சயம் அது என் வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம சபை இப்படி இருக்க வேண்டிய சபை அல்ல, நீங்களும் நானும் இப்படி இருக்கிறவர்கள் அல்ல. குறித்த காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மேன்மை பரலோகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு இறங்கி வரப்போகிறது. நாட்கள் நெருங்கி வருகிறது. நிச்சயம் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதை தேசம் பார்க்க போகிறது. அல்லேலூயா. எப்பவுமே உங்களை குறைச்சி மதிப்பிடாதுங்க. உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு தரிசனம் இருக்கட்டும். என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என் தேவன் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், என் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏதோ உலக பிரகாரமா மட்டுமல்ல, என் பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்வார்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்வார்கள், சபையில் செழித்திருப்பார்கள், பூமியிலே செழித்திருப்பார்கள். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அது ஒரு தரிசனம் இருந்துட்டே இருக்கணுங்க. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? சீர்கெட்டு போவார்கள். இன்னைக்கு அநேக ஜனங்கள் சீர்கெட்டு போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தரிசனம் இல்லை. என்ன இல்லை? தரிசனம் இல்லை. உங்களுக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கட்டும், என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா, எனக்குன்னு ஒரு தரிசனம் இருக்குது. இத்தனை வயசில் கடனெல்லாம் என்ன செய்திடும், தீந்துடும். இத்தனை வயசில் நான் இப்படி இப்படி இருப்பேன். அது எனக்கு ஒரு தரிசனம். எனக்கு நான் அதை வச்சுருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஊழியத்துக்கு வரும்போதே எனக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. சபையை இப்படி தான் கட்டுவேன், ஊழியத்தை இப்படி தான் வச்சுருப்பேன், அல்லேலூயா, பிரசங்கம் இப்படி தான் பண்ணுவேன். இதுதான் என் தரிசனம். கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த தரிசனத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் எப்போவுமே நான் ஒரு நாள் என்ன பிச்சைக்காரன் நினச்சதே கிடையாது. கையில் ஒன்றுமே இருக்காது, கடங்காரன் தான், எல்லாம் தான். ஆனால் ஒரு நாள் கூட நான் அப்படி நினச்சதே கிடையாது. ஏன்னா என்னை ஐஸ்வர்யமானாக்க இயேசு எனக்காக சிலுவையில் தரித்திரராய் மாறி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்ய சம்மன், நான் அவருடைய பிள்ளை. ஏன் நான் தரித்திரனாக இருக்கிறேன்னு நினைக்கணும்? ஒருவேளை இன்றைக்கி கஷ்டம் இருக்கலாம். இந்த மோசையினுடைய குமாரத்தையை மோசையை கொண்டு போய் நைல் நதியில் விட்டது போல் நம்மளை கொஞ்சம் ஆற்று தண்ணியில் விட்டுருக்கலாம். கரையில் தூக்குவார் ஒரு நாள். ஐயோ, உங்ககிட்ட போய் பேசணும் பாருங்க. ஏன் கரையில் தூக்குவார் ஒரு நாள், அரண்மனைக்கு கொண்டு போவார் ஒரு நாள், என்ன ராஜாவா மாற்றுவார் ஒரு நாள். அதுதாங்க தரிசனம், அதுதான் விசுவாசம், அதுதான் சந்தேகம் இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. அதுதான் சந்தேகம் இல்லாத வாழ்க்கை. தரிசனத்தில் சந்தேகம் வேண்டாம் தேவ பிள்ளையே. இந்த ஆலயத்தில் நீங்கள் ஆராதிக்கும் போது உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கட்டும். உங்கள் கண்களில் வருங்காலத்தை குறித்த தரிசனங்கள் இருக்கட்டும். என் குடும்பம் இப்படி தான் இருக்கும், என் பிள்ளை இப்படி தான் இருக்கும், நான் இப்படி தான் இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அல்லேலூயா. நான் வந்து சாகும்போது கூட ஆமாம் இப்படி சாக மாட்டேன், நான் இப்படி தான் சாவேன்னு ஒரு தரிசனம் இருக்கணும். ஐயோ, உங்ககிட்ட போய் சொன்னேன் பார்த்தீங்களா? அல்லேலூயா. தோத்திரம். அப்படி ஒரு தரிசனம் இருக்கணுங்க. அந்த தரிசனம் இருக்கிறவன் நிச்சயம் தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். தரிசனம் இல்லைன்னா தரிசனம் உங்களுக்கு நிறைவேறாது. அல்லேலூயா. அதனால நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், சபைக்கு வாரியலா, பைக்கில் வாரியலா, பைக்கில் வரவங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கணும். இன்றைக்கி நான் பைக்கில் போகிறேன், கர்த்தர் எனக்கு என்ன தருவார் சொல்ல மாட்டேன்றியால. அது தேவையா தேவையில்லையா? தேவை. நான் சென்னையில் ஊழியம் செய்யும்போது எங்கள் அத்தாண்ட ஒரு பழைய எக்ஸ்ப்ளோர், அந்த எக்ஸ்ப்ளோர் வண்டி உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. அந்த வண்டியில் பிரேக்கும் இருக்காது, கிளச்சும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆக்சிலேட்டர் ஒயர் அந்திருக்கும். எப்படி தெரியுமா சுற்றணும்? இந்த விரலை சுற்றி இப்படி இழுத்தா வண்டி உருன்னு போகும், விட்டால் அவ்வளோதான். அந்த எக்ஸ்ப்ளோர் வண்டியை ஓட்டும் போதெல்லாம் அப்போ தான் ஹீரோ ஹோண்டா பைக்கு அப்போ தான் முத இறங்குச்சு. அதை பார்க்கும்போதெல்லாம் அதில் போகிறவங்க ஸ்டைலாக போவாங்க, நல்லா போவாங்க. அப்போ போகும்போது சொல்லுவான், பைக்கை ஓட்டிகிட்டு நானும் என் பின்னாடி எட்வின் ஒரு தம்பி இருப்பான், அவனு நாங்கள் 2 பேரும் சொல்லுவோம், போங்க போங்க, இன்றைக்கி நீங்கள் போறியல்ல, நாளைக்கு நாங்கள் இது போல் என்ன செய்வோம் சொல்லுங்கள், அதே ஹீரோ ஹோண்டாவில் நாங்கள் என்ன செய்வோம் போவோம், எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தருவார் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி கர்த்தர் எனக்கு ஹீரோ ஹோண்டா பைக்கை கொடுத்தார். ராமேன் சொல்ல மாட்டேன்றியாலே. அப்போ காரில் போகிறவங்களை பார்த்து பைக் வந்ததுக்கப்புறம் தோணுச்சு, போங்க போங்க, ஒவ்வொருத்தரும் காரை ஓட்டிகிட்டு போகும்போதெல்லாம் தோணும், நீங்கள் போங்க போங்க, ஒரு நாள் நான் என்ன செய்வேன், காரை ஓட்டுவேன், காரை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி கார் ஓட்டணுன்னாலே பெரிய மடி. ஆமாம், தோத்துறோம். அந்த அளவுக்கு காரை என்ன செய்தாச்சு, ஓட்டியாச்சு. கர்த்தர் தந்திருக்கிறாருங்க. வீடு கட்டணும்னா அதுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. இந்த எனக்கு கர்த்தர் வீடு தந்தா இப்படி தான் என்ன செய்யணும், வீட்டை கட்டணும். ஏதோ சும்மா இடுக்கு முடுக்க 2 ரூமை வச்சு கட்டக்கூடாது. கட்டினா எப்படி கட்டணும் சொல்ல மாட்டேன். பாச வீடு பார்த்துருக்கீங்களா இல்லையா? கட்டினா எப்படி கட்டணும்? சும்மா குறுகலா இடுக்கு முடுக்க 2 ரூமை வச்சு அப்படியெல்லாம் வாழ விரும்பலை. கட்டினா நல்லா கட்டணும். சபையை கட்டினா எப்படி கட்டணும் சொல்லுங்க, நல்லா கட்டணும். எதை செஞ்சாலும் நல்லா அந்த தரிசனம் இருக்கிறவனுக்கு கர்த்தர் எல்லாம் நிறைவேற்றுவார். உங்கள் தரிசனம் 2 ரூமு தான், ஒரு கிச்சன் தான், இவ்வளோதான் கேட்டினா அந்த தரிசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் உங்களுக்கு சொல்ல புரியலேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். உங்கள் தரிசனம் எனக்கு இவ்வளவுதான்னா அந்த தரிசனத்தின்படி தான் கர்த்தர் செய்வார். உங்கள் தரிசனம் எவ்வளோ விரிவாகுதோ அந்த தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அவர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கையில் தரிசனம் இருந்துச்சுங்க. அவன் ஸ்தோத்திரம் எங்கே வரணுமோ மறுபடியும் அவனை அங்கே கொண்டு வந்து விடுறாரு. மறுபடியும் நல்லா யோசித்து பாருங்க, அம்மா பெத்தப்ப நம்பிக்கை இல்லை, இந்த பிள்ளை இனி உயிரோடு இருக்குமா இருக்காதான்னு. ஆனால் அந்த கர்த்தர் பிள்ளை எங்கே கொண்டு போய் வைக்கிறாரு, பார்வோனின் அரண்மனையில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் தேவ திட்டம். நீ எங்க வளரணும், எப்படி வளரணும், என்ன செய்யணுங்கிறத தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தான். அல்லேலூயா. 40 வயசாச்சு. கர்த்தர் இப்ப அவனை நினைச்சாரு, இனி இவனை அரண்மனையிலே விட்டாச்சுன்னா இந்த பயப்புள்ள என்ன செய்வான், யார மாதிரி மாறிடுவான், எகிப்தியனை போலவே மாறிடுவான். இனி இப்ப அடுத்த தேவ திட்டம் என்ன தெரியுமா, இனி இவனை அரண்மனையில் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. இனி அடுத்த 40 வருஷம் இவனை என்ன பண்ணணும் சொல்லுங்க, ஆடுகளோட பேச வைக்கணும்.
இதுவரைக்கும் எகிப்தில் இருக்கக்கூடிய சகல சாஸ்திரங்கள், சகல வில்வித்தைகள், சகல விதமான எல்லாத்தையும் கற்று தேர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். 40 வயசுல எல்லாம் முடிச்சுட்டான். ஆனால் ஆண்டவர் பார்த்தார், அடுத்தது இவனை எங்கே வைக்கக்கூடாது, எங்கே கொண்டு போகணும். சொல்ல மாட்டேன்றீங்களே. பக்கத்தில் இருக்கா சொல்லுங்க, கொஞ்ச நாள் சுகமாக வாழ்ந்திருப்பீங்க, அடுத்த கொஞ்ச நாள் வனாந்தர வாழ்க்கையாக இருக்கும். அல்லேலூயா. எப்படி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? கொஞ்ச நாள் நல்லா இருந்த போல இருக்கும், அடுத்து திருப்பி திடீர்னு என்ன வரும், ஒரு வனாந்தரம் வரும், ஒரு வனாந்தர வாழ்க்கை வரும். ஏன் தெரியுமா அது வருது? ஆண்டவர் பார்ப்பாரு, உன்னை இப்படியே விட்டால் சரியாக வராதுடா, உன்னை கொஞ்சம் பாடம் எல்லாம் என்ன செய்யணும், படிப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவனை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர. எப்படி வராது தெரியுமா? ஒருத்தனை கொலை பண்ண வைக்கிறாரு. அவன் சொல்லிடுவான்னு சொல்லி பயந்து எகிப்தை விட்டு எங்கே ஓடிடுறான்? வனாந்தரத்திற்கு, மீதியானுடைய தேசத்துக்கு ஓடி போயிடுறான். அல்லேலூயா. அந்த வனாந்தரத்தில் ஓடி போகும்போதும் தேவன் அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அல்லேலூயா. 40 வருஷம் ஆடுகளை மேய்க்க அவனுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அடுத்த 40 வருஷம் மனுஷனோட பேசல, யாரோட? ஆடு மாடோட. ஆடு மாடோட என்ன பேச முடியும்? அப்படி ஆடு கணச்சு ஆடு கூடயே பேசினான். அதனால தான் அவன் சொல்கிறான், ஆண்டவர் அவனை கூப்பிட அவன் சொன்னது, நான் யாரு? வாக்கு வல்லவன் அல்ல, நான் எப்படிப்பட்ட ஆள்? திக்குவாயும். யோசிச்சு பாருங்க, 40 வருஷத்தில் பயங்கர வித்துவான். ஃபஸ்ட்டு 40 இயர்ஸில் அவன் எப்படிப்பட்ட ஆள்? நல்ல வீரன், நல்ல பலசாலி, நல்ல சண்டை போடுறவன், எல்லா திறமையும் உண்டானவன். ஆனால் அடுத்த 40 வருஷத்தில் சொல்கிறான், நான் வாக்கு வல்லவன் சொல்ல மாட்டேன்றீங்களே. ஏன்னா 21 நாள் தொடர்ந்து எதையாவது செஞ்சிட்டிங்கன்னா அது உங்கள் பழக்கமாக என்ன செய்திடும். ஆனால் இவன் 40 வருஷமாக யாரு கூட தான் இருக்கிறான் சொல்லுங்கள்? ஆடுக பின்னாடியே தெரிகிறான். ஆடு மேய்க்கிறவன் யாரோட பேசுவான் சொல்லுங்கள்? இப்போ பார்த்தீங்கன்னா சில ஆட்கள் வீட்டில் நாயும் பூனையும் வளர்க்குறவங்களை பார்த்தீங்கன்னா யாரோட பேசிகிட்டு இருப்பாவ? நாயோடையும் பூனையோடும் பேசுவாங்க. ஏன்னா பூனையை தான் மக்களேன்னு கூப்பிடுறாங்க. பூனையை தான் சொல்ல மாட்டேன்றீங்களே. எனக்கு சில நேரம் ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது, 3 பூனை இருக்குது. நான் காரை கொண்டு போனோன்னு என் மனைவி சொல்லுவாள், டே என்ன பாரு, டேடி வந்தாச்சுன்னு. யாரை பார்த்து? உங்கள் அப்பா வந்தாச்சு. ஆமாம். ஆனால் அதுகளும் பாருங்கள் நன்றி உள்ளதுங்க. 3 பூனை கிடக்கு. என் காரை கொண்டு போய் நிறுத்தினோடனே எங்கே இருந்தாலும் எங்கே வந்துடும், பெத்த புள்ள ரூமில் கிடந்து கூட்டும் தூங்கும். கதவை திறங்கன்னா எதுவும் என்ன செய்யாது, சொல்ல மாட்டேன்றீங்களே. கதவை திறங்கன்னா போய் அதுக்கு சொல்லும், பொண்டாட்டி சொல்லும், எப்படி திறந்து வார போய் என்ன இப்போ இதுக்குன்னு நான் இருக்காங்க. ஆனால் இந்த பூனை நாய் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாளும் சொல்லாது. உங்களை கண்ட உடனே எங்கே வந்துடும், சொல்ல மாட்டேன்றீங்களே, கேட்டுக்கு வந்துடும். என் கார் சத்தம் கேட்ட உடனே நாய் எனக்கு சவுண்டு தரும். அப்போ உண்மையிலே தோணும், ஒரு வேளை நம்ம அதுக்கு தான் அப்பாவாக இருக்கிறோமோன்னு. ஏன்னா இப்போ மனுஷன் யாரோட பேச ஆரம்பிச்சிட்டான்? மிருகங்களோட பேச ஆரம்பிச்சிட்டான். நாயை கூட்டிகிட்டு போகிறவங்க தடவி அதுக்கு கூட தான் என்ன செய்கிறாங்க, பழகிறாங்க. ஸ்தோத்திரம். பூனையை வளர்க்குறவங்க பூனையோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது பழகிட்டிங்கன்னா அப்படி தான், வேறு வழி இல்லை. கேட்டால் சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிறதுக்கு ஒரே வழி எது தான்? நாயும் பூனையும் தான், பெட்டு தான். இப்போ ஏன்னா பெத்ததெல்லாம் பெட்டாக இருக்க மாட்டேங்குது. இப்போ நாயும் பூனையும் தான் மனுஷனுக்கு என்ன இருக்குது, கட்டினவனும் பெற்றா இருக்க மாட்டேங்கிறான், கட்டினவளும் பெற்றா இருக்க மாட்டேங்குது. இப்போ மனுஷனுக்கு எல்லாம் நாயும் பூனையும் மீனும் செடியும். சில ஆட்கள் செடிகிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? செடிக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு தடவி விட்டு அதுக்கு ஒரு இது பார்த்து வேலை பார்த்து அதில் போய் உட்காந்துருப்பாங்க. சில ஆட்கள் மீன் வளர்ப்பாங்க. அந்த மீன் தொட்டியை க்ளீன் பண்ணுறது, மீனை எடுக்கிறது, வளர்க்குறது, அதை அப்படியே பார்ப்பாங்க. எவ்வளோ வளர்ந்துருக்கு, சாப்பாடு போட்டு எவ்வளோ வளர்ந்துருக்கு, என்ன வந்திருக்கு, ஏது வந்திருக்கு. அந்த மைண்டு எதில் போயிடும், சொல்ல மாட்டேன்றீங்க, மீனில் போயிடும். நீங்கள் எதோட சேர்றீங்களோ உங்கள் புத்தி எப்படி தான் மாறும். பூனையோட சேர்ந்தா உங்கள் புத்தி எப்படி மாறிடும், பூனையாக மாறி. நாயோட சேர்ந்தா உங்கள் புத்தி எப்படி மாறிடும், இயேசுவோட சேர்ந்தா உங்கள் புத்தி எப்படி மாறும். மனுஷனோட சேர்ந்தா வாய்ப்பே இல்லை. மனுஷனோட சேரவும் மாட்டோம், சொல்ல மாட்டேன்றீங்க. என்ன முறைக்கிறிய ஆளாளுக்கு? மனுஷனோட சேரவும் மாட்டோம், சேர்ந்தாலும் பிரச்சனையா, போட்டியா, புரியல, கெட்டு போயிடுவோம். மனுஷனோட சேர்ந்தா என்ன செய்திருவோம், கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். என்ன
கெட்டு போகிற பொருளெல்லாம் எங்கே வைப்போம்? சொல்ல மாட்டேன்றி. கெட்டு போகிற பொருளெல்லாம் எங்கே தூக்கி வைப்போம்? ஃப்ரிட்ஜில் வைப்போம். அப்போ மனுஷனோட மனுஷன் சேர்ந்தால் கெட்டு போயிடுவேன்னா கெட்டு போகிற மனுஷனை தூக்கி எங்கே கொண்டு போய் வைக்கணும்? ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஆனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் சிலது அழுவும். பார்த்தீங்களா? ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருக்கிற பொருளும் சிலது என்ன செய்யும்? அதை திருத்தவே முடியாது. இயேசுவே வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்தாலும் அது நடக்கவே நடக்காது. சோத்திரம். இல்லையா? சொல்ல மாட்டேன்றியால. அப்போ மோசே அடுத்த 40 வருஷம் யாரோட பேசினான்? ஆடு மாடோட. இந்த ஆடு மாடோட பேசி வாக்கு வல்லவன் அல்ல, துக்குவாய் மந்தனாவு அப்படியே பேசிட்டான். இப்போ திடீர்னு கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். 40 வருஷம் எகிப்தில் அரண்மனையில், அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில். இப்போ தேவன் அடுத்த ஒரு திட்டத்தை போடுறாரு. எப்பா அடுத்த 40 வருஷம் எங்க சொல்லுங்க? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு வரணும். நல்லா கவனிங்க. நீங்கள் பிறக்கும் போதே இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழணுங்கிறத அவர் தீர்மானிச்சிருப்பார். மோசேக்கு எத்தனை வருஷம் ஆயுள் என்பதை கர்த்தர் தீர்மானித்திருந்தார். அவன் எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? 120 வருஷம். 120 வருஷத்தை 3 கர்த்தர் என்ன செய்துட்டாரு? பிரிச்சுட்டார். 40 அரண்மனை, அடுத்த 40 வனாந்திரம், அடுத்த 40 இஸ்ரவேல் ஜனங்களோட கானானுக்கு நேராக பிரயாணம். இந்த பிரயாணத்துக்கு அடுத்த 40 உருவாக்கி கர்த்தர் இப்போ அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறார். முட்செடியில் கர்த்தர் தரிசனமாகிறார். எதில் தரிசனமாகிறாரு? முட்செடியில் தரிசனமாக. மோசே உட்கார்ந்து பார்க்குறான். முட்செடி எரியுது, ஆனால் அது என்ன செய்யலை? வெந்து போகலை. முட்செடி எரியுது, நல்ல அக்னி எரியுது. ஆனால் அவன் பார்த்துட்டே இருக்கிறான். எரிஞ்சா இது என்ன ஆகணும் சொல்லுங்க? சாம்பல் ஆகணும். இது என்ன ஆகணும்? சாம்பல் ஆகணும். அது இருக்கிற இடம் இல்லாமல் போகணும். அது கருகி போகணும். சாம்பல் ஆகிற ஆயிற்றுனாலே அது இல்லாமல் போய்விடும். ஆனால் மோசே பார்த்துட்டே இருக்கிறான். ரொம்ப நேரமாக பார்க்குறான். இது எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சாம்பலே ஆகலை. இப்போ இவனுக்கு ஒரு சந்தேகம். சரி, இது இன்னும் சாம்பல் ஆகலையே, அப்போ பக்கத்தில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை உற்று பார்க்குறான். உற்று பார்த்தது மட்டும் இல்லை, இன்னும் கிட்ட போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்க்கும்போது அந்த அக்கினியிலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நாம் படிப்போம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஆமென். ஸ்தோத்திரம். 4வது வசனத்தை படிக்கலாம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது, அதை பார்க்கலாம் என்று சொல்லி அந்த அற்புத காட்சியை நான் பார்ப்பேன்னு சொல்லி முட்செடிக்கு கிட்ட வாரான். கிட்ட வந்த ஆண்டவர் அவனை முட்செடி இருந்து அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. தரிசனமாக ஆரம்பிக்கிறார். அவனோடு பேச ஆரம்பிக்கிறார். அவனுடைய பேரை கர்த்தர் அழைக்க ஆரம்பிக்கிறார். மோசே மோசே என்று கூப்பிட்ட போது அவன் சொல்லுகிறான், இதோ அடியேன். அடுத்த வார்த்தை கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார். இங்கே 5வது வசனம். இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் அவனுக்கு தரிசனமான இடம் எப்படிப்பட்ட இடம்? பரிசுத்த பூமியான இடம். அந்த இடத்துல அவன் ஆடு மேய்க்கிறவனாக இருந்ததுனால காலை ஒரு பாதரட்சை போட்டுக்கிறான், செருப்பு போட்டுக்கிறான். அந்த செருப்பை போட்டுட்டு கிட்ட போய் பார்க்கலான்னு போன ஆண்டவர் சொல்றாரு, உன் பாதரட்சைகளை கழட்டி போடு. அதனால தான் நம்ம ஆலயத்தில் வரும்போதெல்லாம் செருப்பை எங்கே விடணும்? சபைக்கு வெளியே விடணும். ஆலயத்துக்குள்ளே வரும்போது செருப்பு போட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இன்றைக்குள்ள மாடர்ன் ட்ரெண்ட் எப்படி தெரியுமா? இது டிஜிட்டல் உலகம் ஆனதுனால இப்போ நிறைய பேர் சபைக்குள்ளே என்ன போட்டிருப்பாங்க? ஷூவை போட்டு வந்துடுவாங்க, செருப்பை போட்டு வந்துடுவாங்க. அதை கழட்டவே மாட்டாங்க. வெளிநாடுகள்லாம் போயிட்டீங்கன்னா அவங்கெல்லாம் சர்ச்சுக்குள்ளே எதை போட்டுட்டு தான் போவாங்க? ஷூ போட்டுட்டு தான் போவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் அப்படி தான், நிறைய இடங்களில் ஷூ போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆமாம், செருப்பை கழட்ட மாட்டாங்க. நான் ஆண்டவர் சொல்கிறார், நீ நிற்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? பரிசுத்த பூமி என்று சொல்லி அடுத்த வசனத்தில் அவனுக்கு சொல்லுகிறார். 6வது வசனத்தில், பின் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகி பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை என்ன செய்தான்? மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து
ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை ஏத்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுது இஸ்ரவேல் புத்தரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்தராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். அல்லேலூயா. இனி உள்ள காரியங்களை நாம் படிக்க நமக்கு நேரமில்லை. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்கள். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி என் ஊழியத்தை செய்ய நீ வா அப்படிங்கிறார். அடுத்து அவன் சொன்ன முதல் வார்த்தையை மட்டும் படிக்கலாம். முதல் வார்த்தை 11வது வசனத்தில், அப்பொழுது மோசே பார்வோனிடத்திற்கு, தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும், நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேக நேரம் சொல்கிறது, ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு வாங்க, ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யுங்க, கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னா விசுவாசிகள் சொல்கிற முதல் வார்த்தை என்னது சொல்லுங்க? நான் எம்மாத்திரம். நான் அதுக்கு தகுதியா? நான் இந்த ஊழியத்தை செய்ய முடியுமா? கர்த்தர் அதற்கு என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறாரா? என்னால் அதை செய்ய முடியுமா? அதெல்லாம் ஒரு விசேஷித்த அழைப்பு இருக்கிறவங்களுக்கு தானே அந்த ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களே. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் அந்த அழைப்பு இருக்கிறதுனால தான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களை தெரிந்து கொண்டதுனால தான் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறாரு. இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு விசுவாசியாக உட்காருவோம் எழும்புவோம் என்கிற இடத்துல உட்கார்ந்துருந்துருப்பீங்க. அல்லேலூயா. ரட்சிப்பை கொடுத்து, விசுவாசத்தை கொடுத்து, பரிசுத்த ஆவியை கொடுத்து, ஆவியின் வரங்களை கொடுத்து உங்களை சபையில் வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஊழியம்னு சொல்கிறது என்ன போல் நீங்கள் ஒரு சபையை தொடங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒருவேளை அழைப்பு இருந்தால் நீங்கள் தொடங்கலாம், அதில் தப்பே இல்லை. ஆனால் ஊழியங்கிறது சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியம். அல்லேலூயா. ஊழியம் என்பது சபையில் இருக்கிற எல்லா ஊழியத்திலும் விசுவாசிகள் உற்சாகமாக பங்கு பெற. நான் எம்மாத்திரம் அப்படின்னு கேட்டுட்டு அந்த தரிசனத்தை விட்டுட்டிங்கன்னா, அந்த தரிசனம் உங்களுக்கு இல்லாமல் போயிட்டுன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சொல்ல மாட்டேன்றீங்களே. ஒரே ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? கடைசி நாளில் பரலோகத்தில் போய் நிற்கும்போது ஆண்டவர் ஒரே ஒரு வித்தியாசம்தான் காட்டுவார். என்ன வித்தியாசம் தெரியுமா? ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாது. அங்கே நீ விசுவாசி, நான் பாஸ்டர் அப்படி பார்க்க மாட்டார். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. பரலோகத்தில் வரும்போது எனக்கு ஸ்பெஷல் கேட்டகரின்னு நினச்சிடாதீங்க. ஊழியக்காரனாக இருக்கிறவன் எல்லாரை விட எப்படி இருக்கிறானா? சிறியவனாக இருக்கிறானா. பைபிள் எழுதியிருக்கு, பார்த்து படிச்சிருக்கீங்கல்ல? ஊழியக்காரன் எல்லாரை விட சிறியவன். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பாஸ்டருக்கு பரலோகத்தில் ஸ்பெஷல் கேட்டகரி கிடைக்கும்னு நினச்சிடாதீங்க. நான் ஊழியம் செய்தால் எனக்கு ஸ்பெஷல் கேட்டகரி கிடைக்கும். நான் ஊழியம் செய்யலைன்னா விசுவாசியை விட கேவலமாக போயிடுவேன். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், பார்த்தீங்களா? ஒரு விசுவாசி என்ன செய்தாங்க? பரலோகத்துக்கு போனாங்க. பாஸ்டரும் பரலோகத்துக்கு போனாங்க. விசுவாசி பரலோகத்துக்கு போனோன்னே பாஸ்டரை பார்த்து, ஐயா தோத்துறேன் ஐயா அப்படின்னு சொன்னார். பாஸ்டர் அப்படி கெத்தாக உட்காந்து, உட்காரு என்ன பரலோகத்து வந்துட்டியா நீ? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, என் பேர் எங்கே இருக்குது பார்த்துட்டு வா அப்படின்னா 10 கேட் இருந்துச்சான். 10 கேட்டில் போய் 1வது கேட்டில் போய் பார்த்தேன், பாஸ்டர் பேர் இல்லை. 2வது கேட்டில் பார்த்தேன், பாஸ்டர் பேர் இல்லை. 3வது கேட்டில் பார்த்தேன், இல்லை. 10வது கேட்டில் வரும்போது தான் பாஸ்டர் பேர் இருக்குது. பாஸ்டர் வந்த உடனே சொன்னேன், எப்பா எங்கள் பேர் எத்தனாவது கேட்டில் இருக்குது? பாஸ்டர், ஐயா 10வது கேட்டில் இருக்குது. உன் பேர் எதில் இருக்குது? 1வது கேட்டில் இருக்குது. இந்த பாஸ்டருக்கு கோபம் வந்துருச்சு. என்னடா எனக்கு எத்தனாவது கேட்டு? 1வது கேட்டு. விசுவாசிக்கு 10வது கேட்டு. விசுவாசிக்கு எத்தனாவது கேட்டு? 1வது கேட்டு. சரி, அதெல்லாம் முடிஞ்சு கேட்டுக்கு உள்ளே போயாச்சு. அங்கே ரிவார்டு கொடுக்குறாங்க, அவார்டு கொடுக்குறாங்க. அந்த ஃபங்க்ஷன் வரும்போது பாஸ்டரை கூப்பிட்டு, ஆமாம் ஆண்டவர் சொன்னாரா, எப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே, விசுவாசியை கூப்பிட்ட உடனே அந்த விசுவாசி போன உடனே, ஏசுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்னாடி அப்படி நிற்கும்போது ஆண்டவர் சொன்னார, மகனே நீ உலகத்தில் வாழ்ந்தபோது ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. சைக்கிள் எடுத்துட்டு கிராமமாக போய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீ எனக்கு என்ன செய்த? ஊழியம் செய்த. அநேகருக்கு இயேசுவை பற்றி சொன்ன, அநேகரை சபைக்கு கொண்டு வந்த. நீ ஊழியம் செய்ததுனால நீ உலகத்தில் வாழும்போது எதில் தான் மிதிச்சு போன?
சைக்கிள்லேயே மிதிச்சு போய் வெயில் மழைன்னு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இந்த பரலோக ராஜ்யம் என்பது ஒரு பெரிய ராஜ்யம். இது ஒரு சின்ன ராஜ்யம் அல்ல, இது பெரிய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை நீ சுற்றி பார்க்குறதுக்கு, இந்த பரலோகத்தில் நீ வாழ்வதற்கு உனக்கு ஒரு வாகனத்தை நான் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விலை உயர்ந்த ஒரு காரை கீயை எடுத்து விசுவாசியை கையில் கொடுத்தாராம். உடனே பாஸ்டர் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ பாஸ்டர் மனசில் நினைக்காராம், ஏய் அப்பா அப்பா விசுவாசி, என் விசுவாசிக்கு என்ன கிடைச்சிருக்கு சொல்ல மாட்டேன்றியானே, காரு கிடைச்சிருக்கு. அப்போ ஊழியக்காரர் எனக்கு என்ன கிடைக்கணும்? அவனுக்கு சாதா இரும்பில் கார் கிடைச்சா எனக்கு தங்கத்தில் என்ன செய்யணும்? கார் தந்தாலும் தருவார். ஏன்னா அங்கே என்ன வாடுது, தரையெல்லாம் எப்படி இருக்கு சொல்ல மாட்டேன்றி. அது பொற்தள வீதி, அது பொன்னினால் செய்யப்பட்ட நகரம். நம்மளை போல கீழும் சிமெண்ட்லையும் காங்கிரீட்லையும் போட்ட ரோடு இல்லை. அங்கே எதில் செய்யப்பட்ட வீதி? பொற்தள வீதி. அந்த வீதியில் ஓட்டுறதுக்கு இந்த ஊரில் இருக்க கார் மாதிரியெல்லாம் கிடையாது, வேற கார் ஆண்டவர் அங்கே மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ காரை கொடுத்தோன்னா பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம், விசுவாசிக்க இப்படி கிடைச்சிருக்கு, அப்போ பாஸ்டர் எனக்கு நிறைய கிடைக்கும்னு நினச்சி இப்போ பாஸ்டருக்கு பேரை விழிச்சாச்சு. பாஸ்டர் முன்னாடி போய் ஆச்சு, சோத்திர ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்த, கஷ்டப்பட்டு உபாசித்த, ஜெபம் பண்ணு, பிரசங்கம் எல்லாம் பண்ணு, நிறைய நேரம் நல்ல பிரசங்கம் பண்ணு, எல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார். சரி ஓகே ரைட்டு. இங்கே பாரு, நீ உலகத்தில் வாழும்போது நல்லா தான்ப்பா வாழ்ந்த, எப்போ பார்த்தாலும் இதில் தான் போனேன், கார்லேயே தான் போனேன், உன்னை என்னை முறைச்சி பார்க்காதீங்க, கார்லேயே தான் போனேன், நீ ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டு சொகுசாக வாழ்ந்துட்ட, நீ ஓட்டாத ஒரு வண்டி இருக்குது உனக்கு நான் தாரேன், இந்த பரலோகத்தை சுற்றி பார்க்குறதுக்கு நீ ஓட்டாத ஒரு வண்டியை நான் தாரேன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரிங் வச்ச வீல் வச்ச ஒரு மரப்பலகையில் ஒரு வீல் வச்ச ஒரு வண்டி எடுத்து கையில் தூதம் கொண்டு வந்து கொடுத்தானா. இவர் பார்த்தாரு, என்ன ஆண்டவரே நீ இதுக்கு மேலே ஏறி உட்காந்து என்ன செய், கையை வச்சு தள்ளி தள்ளி உருட்டிக்கிட்டே போ அப்படின்னு. இப்போ புரியுதா விசுவாசிக்கு பெரிய கிஃப்டா, பாஸ்டருக்கு பெரிய கிஃப்டான்னு? அதனால் நீங்கள் யாரும் மனசில் நினச்சிடாது. அப்போ சுந்தர் பாஸ்டரு அங்கே போய் மர வண்டி தான், நம்ம நடந்து போகிறோம், நம்ம சைக்கிளில் போகிறோம், நம்ம பைக்கில் போகிறோம், அப்போ நமக்கு காரு தான் அப்படின்னு சில மைண்டு வாய்ஸ் எல்லாம் இப்போ வருது. சந்தோஷம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா சந்தோஷம்தான். அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றேன், அதுக்காக பொறாமை எல்லாம் பட மாட்டேன். ஆனால் ஊழியம் செய்யாமல் வந்தாங்க ஒன்றும் கிடைக்காது. தரிசனம் இந்த பூமியோடு என்ன செய்திடும், நின்றும், இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். தரிசனம் நிறைவேறணும்னா கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. இவன் கேட்குறான், நான் ஏமாத்துறோம் அப்படின்னா, அந்த ஏமாத்துறோன்னு கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஊழியம் செய்ய மனசு வராது, உங்களுக்கு தரிசனம் இருக்காது. கர்த்தர் கொடுக்கிற ஊழியங்களை உற்சாகமாக சபையில் செய்யணும். அல்லேலூயா. என்ன திறமை, என்ன தாளந்த கர்த்தர் கொடுத்துருக்கிற அந்த தாளந்துகளை தேவனுக்காக பயன்படணும். நல்லா யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையை 3ஆக பிரிச்சிடுங்க. உங்கள் வாழ்க்கையை 3ஆக பிரிச்சிடுங்க. இத்தனை வருஷம் இப்படி வாழ்ந்தேன், இத்தனை வருஷம் இப்படி வாழ்ந்தேன், அடுத்த இத்தனை வருஷம் நான் எப்படி வாழ போகிறேன் சொல்ல மாட்டேன், கர்த்தருக்காக வாழ போகிறேன். மோசேயுடைய வாழ்க்கையை 3ஆக பிரிச்சுட்டேன். உலகத்தில் மனுஷன் வாழ்க்கையை 8ஆக பிரிக்கிறான். உலகத்து மனுஷன் வாழ்க்கையை எப்படி பிரிக்கிறான்? 8ஆக பிரிக்கிறான். ஆனால் தேவன் மோசேயுடைய வாழ்க்கையை 3ஆக பிரித்தார். 40 வருஷம் அரண்மனையில் சொகுசு வாழ்க்கை, அடுத்த 40 வருஷம் வனாந்தரத்தில் படாத பாடு, அடுத்த 40 வருஷம் அதை விடையும் பெரிய பாடு, அதுவும் வனாந்தர வாழ்க்கை. அந்த 40 வருஷம் ஆடு கூட கடந்து மேக் மேக் மேக்னு கத்துனவன், அடுத்த 40 வருஷம் புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். இத்தனை ஜனங்களோட வனாந்தரத்தில் நடத்துறதுங்கிறது பெரிய தலைவலி. அவன் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். சொல்ல மாட்டேன்றீங்களே. கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது, ஆண்டவருக்குள்ள வரும்போது அநேக நேரம் உங்கள் வாழ்க்கை சலிப்பு தட்டதாங்க செய்யும். வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள், வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், வாழ்க்கையில் இருக்கிற பிரயாசங்கள் வரும்போது மோசையை போல நீங்களும் அடிக்கடி சொல்ல வேண்டியது வரும். இந்த புருஷனை கெட்டிக்கிட்டு படாத பாடுபடுறேன், இந்த பிள்ளையை பெற்றுக்கிட்டு படாத பாடுறேன், எனக்கு பேசாம கண்ணை மூடிட்டா சொர்க்கம் அப்படின்னு நினைச்சு அடிக்கடி ஆண்டவருடைய பேரை கிறுக்குன்னு அவர் சொல்லுவார். டே கிறுக்க எல்லாம் மாட்டேன், உன்னை குறித்து ஒரு தரிசனம் வச்சிருக்கிறேன். சொல்ல மாட்டேன். உன்னை குறித்து ஒரு தரிசனம் இருக்கு. என்ன தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொண்டு போகணும். 2வது இவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 2வது சொன்னது என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்போது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் துக்குவாயோ மந்த நாவும் உள்ளவன் என்றான். அல்லேலூயா. 2வது ஊழியத்தை விட்டு வெளியே போறதுக்கு 2வது அவங்க சொன்ன குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? நான் வாக்கு வல்லவன் அல்ல.
நான் திக்குவாயும் மந்த நான் உள்ளவன், நான் திக்கி திக்கி பேசுகிற ஆள், நான் சரியாக பேசுகிற ஆள் கிடையாது. எனக்கு ஒரு ஆள்கிட்ட இயேசுவை பற்றி சொல்ல தெரியாது, ஒரு ஆள்கிட்ட இயேசுவை பற்றி சொல்கிற எந்த அறிவும் எனக்கு கிடையாது. நான் பேச போனால் நான் திக்கி திக்கி தான் பேசுவேன். பாஸ்டர் போல தெளிவாக பிரசங்கம் பண்ண முடியாது, தெளிவாக வார்த்தையை சொல்ல முடியாது. இயேசுவை உம்மை போல எல்லாம் எனக்கு பேச தெரியாது, திக்குவாய் மந்தனாவு. ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறாரு, நீ வாயை உண்டாக்கினவன் யார்? ஊமையை செவிடனை பார்வை உள்ளவனையும் குருடனை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் போக மாட்டேன்னு சொன்னாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, உன் வாயில் நான் இருந்து பேசுவேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஒரு தரிசனம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன தரிசனம் தெரியுமா? மோசையை போல கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16 அதிகாரம். ஊழியத்தை செய்வதற்கு பவுலுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்த போது என்ன செய்தான் பாருங்க. அப்போஸ்தலர் 16 9 9வது வசனம் 10வது வசனத்தை படிப்போம். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் பாருங்க, கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். 2 மனுஷங்க வந்து நிற்கிறத பாரி மக்கதோனியாவிலிருந்து வந்ததாட்டு ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுக்குறார். அடுத்த நிமிஷம் பவுல் சொல்கிறான், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, உடனே நீங்கள் புறப்படணும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய. அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது சீஷர்களை பார்த்து ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் அவங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்கள்? உபதேசம் பண்ணுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஊழியத்துக்கு போகணுமா வேண்டாமா? போகணும். பரலோகத்தில் போகும்போது ஒரே ஒரு வித்தியாசம்தான். ஆண் பெண் என்ற வித்தியாசம் பரலோகத்தில் இல்லை, ஜாதி வித்தியாசம் இல்லை, படிப்பு வித்தியாசம் இல்லை, நான் கருப்பு நான் வெள்ளை அந்த வித்தியாசம் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம்தான் பரலோகத்தில். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசம். பக்கத்தில் இருக்க கையை கொடு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க கையை கொடு சொல்லுங்க. ரொம்ப கவனமாக இருங்க பிரதர், கவனமாக இருங்க சிஸ்டர். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசம். அல்லேலூயா. நீங்கள் அங்கே போகும்போது ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்கும். நீங்கள் பூமியில் வாழும்போது கர்த்தருக்கு ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னா, ஒரு ஆத்துமா ஆதாயப்படுத்தி சபைக்கு கொண்டு வந்தீங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பாரம்பரியமாக கர்த்தர் ஆராதிக்கிற எவ்வளவோ ஜனங்கள் எத்தனை பேர் ஆதாயப்படுத்துகிறாங்க தெரியுமா? ஆனால் ஆவிக்குரிய அனுபவத்தில் இருக்கிற நீங்களும் நானும் இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு சங்கடப்படுறோம். மற்றவங்களை ஆலயத்துக்கு அழைத்து வருவதற்கு சங்கடப்படுறோம். ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்ல ரொம்ப சங்கடப்படுறோம். ஒரு ஆத்துமாவை ஆலயத்துக்கு அழைப்பதற்கு சங்கடப்படுறோம். அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. முதல்ல நானே சரியில்லை, பின்ன நான் எப்படி மற்றவங்களை இயேசுவை பற்றி, இந்த குற்ற உணர்வு அநேகருக்குள்ளே இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த குற்ற உணர்வோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆண்டவர் மதிகேடனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், மதிகேடனே இன்று ராத்திரி உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தரிசனம் இருக்குங்க. சபையில் ஒரு தரிசனம் இருக்கு. உங்களை குறித்த ஒரு தரிசனம் தேவன் வைத்திருக்கிறார். நீங்க கடந்து வந்த பாதையிலெல்லாம் கர்த்தர் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக தான் உங்களை இம்மட்டு கொண்டு வந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நீங்க அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கலைன்னா, பரலோகத்தில் போகும்போது நீங்க வருத்தப்படுவீங்க, வேதனைப்படுவீங்க, துக்கப்படுவீங்க. அன்னைக்கு போய் யோசிப்பீங்க, ஐயோ என் போதகரின் சொல்லை நான் கேளாமல் போனேனே. பைபிள் இருக்கா இல்லையா? என் போதகரின் சொல்லை நான் கேளாமல் போனேனே. அன்னைக்கு பாஸ்டர் எவ்வளவோ சொன்னார், ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்யணும்னு சொன்னார், நான் கேட்காம போனேனே. இன்னைக்கு பரலோகத்தில் வந்து எனக்கு மற்றவங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கலையே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். என்னை கனவீனம் பண்ணுகிறவர்கள் நானும் கனவீனம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தரை கனப்படுத்த முயற்சி செய்யுங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா.
கர்த்தரை கனவீனப்படுத்த விரும்பாதுங்க, கூட்டத்தை கனவீனப்படுத்த விரும்பாதுங்க, ஜெபத்தை கனவீனப்படுத்த விரும்பாதுங்க, ஆராதனையை கனவீனப்படுத்த விரும்பாதுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்க, வார்த்தையை கேட்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய, கர்த்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு தான் பரலோகத்தில் வித்தியாசம். மோசே அடுத்த 40 வருஷம் கர்த்தர் ஊழியத்தின் பாதையில் கொண்டு வந்தார். பல பாடுகள், பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், பல உபத்திரவங்கள். ஆனாலும் ஊழியம் செய்ததுனால் நல்லா கவனிச்சுடுங்க. ஒரே ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்றேன். மோசையோடு கூட எகிப்திலிருந்து வந்த புருஷர்கள் ஒருவரும் கானானுக்குள் என்ன செய்யலை? பிரவேசிக்கல. வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள். ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்த மோசைக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை என்ன தெரியுமா? மற்ற எவனுக்கு இல்லாத ஒரு கிருபை. பிஸ்கா என்கிற கொடுமுடியில் ஏற பண்ணாரு. நான் என் ஜனங்களுக்கு கொடுக்கிற தேசத்தை பாருனாரு. பார்த்தா இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் ஸ்தானத்தில் யோசுவாவை அபிஷேகம் பண்ணு, உன்னை நான் அடக்கம் பண்ண போறேனாரு. எந்த மனுஷனுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் மோசேயை தேவனே அடக்கம் பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற மனுஷனுக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? நீ மரிக்கும் போது ஆமென் தோத்திர பிசாசுகள் வருவதில்லை, தேவ தூதர்கள் வருவார்கள். உன் ஆத்துமாவை இளைப்பாறுதலுக்குள் கொண்டு போய் விடுவர். இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை மோசேயை கர்த்தர் எங்கே அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி எந்த மனுஷனுக்கு தெரியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? தரிசனம். தரிசனம். தரிசனத்தில் அவன் உண்மையா இருந்தான். பாடுகள் அனுபவித்தான், கஷ்டத்தை அனுபவித்தான், வேதனை அனுபவித்தான், துன்பத்தை அனுபவித்தான். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஒரு அழைப்பு வரும்போது நீங்கள் ஒப்புக் கொடுப்பதில்லை, ஆண்டவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதில்லை, தேவன் உங்களை ரட்சித்த திட்டம் நிறைவேறவில்லை. காலையில் ஆண்டவர் எச்சரிப்பாய் சொல்கிறார், நீ மரிக்கும் போது தேவ தூதர்கள் வர வேண்டும். அல்லேலூயா. உலகத்தின் மனிதர்கள் மரிக்கும் போது சொல்லுகிற வார்த்தையை நீங்க அநேகர் கேட்டிருப்பீங்க. எப்படி தெரியுமா? அவன் வந்திருக்கிறான், இவன் வந்திருக்கிறான், அவங்க வந்திருக்கிறான், இவங்க வந்திருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொல்லணும், என் கர்த்தர் வந்திருக்கிறார், கர்த்தர் வந்திருக்கிறார். ஊழியம் செய்கிறவனுக்கு அதுதாங்க வித்தியாசம். ஆமென். ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்லும் போது சிங்காசன வானம் திறந்திருக்கிறதையும், சிங்காசனத்திலே தேவன் உட்கார்ந்திருக்கிறதையும், வலது பாரிசத்தில் இயேசு நிற்கிறதையும் காண்கிறேன்னு சொன்னார். எதுக்கு தெரியுமா? சிங்காசனத்தில் உட்கார வேண்டிய இயேசு எழும்பி நிற்கிறார். ஏன் தெரியுமா? எனக்காக இரத்த சாட்சியாய் என் பிள்ளை மரிச்சு ஊழியம் செய்து அவன் என் ராஜ்யத்துக்கு வரான், அவனை வரவேற்க நான் நிற்கிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் தரிசனம் என்ன? கர்த்தர் உனக்கு கொடுத்த தரிசனம் என்ன? இந்த சபையில கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின்படி ஊழியத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? இல்லை ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்க விரும்புகிறீங்களா? இல்லை ஏதோ கடமைக்கு வந்து போகிற விசுவாசியாக இருந்து இந்த உங்கள் வாழ்க்கையை முடிக்க விரும்புகிறீங்களா? அப்படி இருந்தால் பரலோகத்தில் போய் பரிதாபப்படுவீர்கள். பரலோகத்தில் போகும்போது பரிதாபப்படுவீங்க. மோசே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான். நான் அடிக்கடி யோசிப்பேன். எலியாவை பற்றி போன வாரம் பேசினேன், அவன் மரணத்தை குறித்து உங்கள்கிட்ட பேசினேன். கர்த்தர் அவனை சுழல் காட்டில் எடுத்துட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் உங்களோட சொல்கிறேன், மோசேயை கர்த்தரே கொண்டு போய் அடக்கம் பண்ணார். ஏன் தெரியுமா? தரிசனம் உள்ளவன் தரிசனத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்தான். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணித்தான். வாழ்க்கையில் எவ்வளவோ பாடுகள், கஷ்டங்கள், பிரயாசங்கள் இருந்துச்சு. அவனும் மற்ற மனுஷனை போல அநேக நேரம் ஆண்டவர்கிட்ட சொன்னான், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னான். ஆனால் தரிசனம் நிறைவேற ஒப்பு கொடுத்தான். கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா மனுஷரும் வனாந்தரத்தில் செத்து போயிட்டான். ஒரு மனுஷன் கூட கானானுக்குள்ள போக முடியல, கானானை பார்க்க முடியல. ஆனால் ஊழியம் செய்தான். பார்த்தீங்களா? அந்த மோசேக்கு ஆண்டவர் கானானை காட்டாமல் எடுக்கலை. என்னதான் தேவன் அவனை உள்ளே போக விடாட்டியும் ஆனால் அந்த கானானை கர்த்தர் காட்டினார் பாருங்க. அங்கே என் தேவனுடைய அன்பு விளங்கினது. எனக்காக ஊழியம் செய்தான் என் பிள்ளை. அரண்மனையில் வாழ்ந்தவன் 40 வருஷம் நான் அவனை பழக்க வைக்க, ஆடு மேய்க்க வச்சு அப்பமும் பொறுமையாக இருந்தான். அடுத்த 40 வருஷம் இந்த 6 லட்சம் ஜனங்களை, புருஷர்களை மாத்திரம் மேய்ப்பதற்கு இல்லை, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் மேய்க்க அவனை அழைச்சேன். எனக்கு ஊழியம் செய்திருக்கிறான், நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியம் செய்தவனை கர்த்தரே வந்து அவன் சரீரத்தை அடக்கம் பண்ணினாராம். தேவ பிள்ளையே, எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியம் தேவனே நம்ம கொண்டு போவது. ஊழியம் செய்யுங்க. என்னை சொல்லாதுங்க, நான் ஏமாத்துறோன்னு சொல்லாதுங்க.
நான் வாக்கு வல்லவன் அல்லேன்னு சொல்லாதுங்க, சாக்கு போக்கு சொல்லாதுங்க. ஏதோ நான் கடைசி வரைக்கும் ஒரு விசுவாசியை இந்த சபையில் வந்துட்டு போவேன்னு சொல்லாதுங்க. ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஆத்துமாவாவது நான் ஆலயத்துக்கு அழைச்சிட்டு வருவேன். ஒரு ஆத்துமாவுக்காவது சுவிசேஷம் சொல்லுவேன். ஒரு நாள் தொடங்கும் போது இந்த குடும்ப ஜெபத்தில் உங்களோட நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு நபருக்காவது இன்றைக்கி நான் என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லணும். ஒரு ஆளுக்காவது நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. மாதத்தில் ஒரு நபரையாவது நான் சபைக்கு என்ன செய்வேன்? அழைச்சிட்டு வருவேன். ஒரு ஆத்துமாவையாவது நான் வருவேன், கூட்டிகிட்டு வருவேன். ஏன்னா ஒரு ஆத்துமாவை நீங்கள் கொண்டு வரும்போது உங்கள் கிரீடத்தில் முத்துக்கள் ஏறிக்கொண்டே இருக்கும். விலக்கு உங்கள் அவார்டு ரிவார்டெல்லாம் ஏறிட்டே இருக்கும், கிரெடிட் ஏறிட்டே இருக்கும். பரலோகத்தில் போகும்போது கர்த்தருக்காக நிந்தை அனுபவித்த, பாட அனுபவித்த, துயரத்தை அனுபவித்த உங்களை வரவேற்க தேவன் அங்கே வந்து நிற்பார். 2 கரங்களை விரித்து நிற்பார். மகனே வா, எனக்காக அடிப்பட்டாயா, எனக்காக காயப்பட்டாயா, எனக்காக நிந்திக்கப்பட்டாயா, எனக்காக அருவறுக்கப்பட்டாயா, வா என்று சொல்லி உங்களை கட்டி அணைக்க ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் நிற்பார். எழும்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம் இந்த கால வேளையில். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. ரிபாலா ஹதனமா சந்தனா ரியாந்துர பலவா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி இந்த கால வேளையில் எஃப் கொடுறா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, தரிசனத்தில் சந்தேகம் வேண்டாம், என் ரட்சிப்பில் சந்தேகம் வேண்டாம், என் ஊழியத்தில் சந்தேகம் வேண்டாம். இதுவரைக்கும் நான் ஊழியம் செய்யணும்னு நினைக்கல, ஆனால் இன்றைக்கி நான் ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்குறேன். ஆமென். ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். பரலோகத்தில் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. நீங்கள் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் தான் வித்தியாசம். ஹல்லேலூயா. நீங்கள் ஊழியம் செய்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் பரலோகத்தில் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுவார். நீங்கள் ஊழியம் செய்யலைன்னா கர்த்தர் உங்களை அந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சாதாரண லெவலில் தான் கர்த்தர் உங்களை வச்சுருப்பார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்ய ஆயத்தம், ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்வேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்து கொண்டீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் ராஜ்யம் பைத்தியமான என்னை தெரிந்தெடு. அழியும் என் கைகளை கொண்டு, அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். இந்த காலவெளியிலே ஒரு தரிசனம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பேதுருவுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னார், நீ சந்தேகப்படாம நீ எழுந்து போ, நீ சந்தேகப்படாத, நான் தான் அந்த மனுஷனை உன்னிடத்தில் அனுப்பி இருக்கிறேன், நீ எழுந்து போ என்று சொல்லி அந்த கொர்நேலியுடைய வீட்டுக்கு அனுப்பி வைத்தான். அங்க போய் அவன் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினான். அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் நீங்களும் ஆண்டவரை குறித்து பிறருக்கு சொல்லும் போது அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். ஆவியானவருக்கு அதை உணர்த்துகிறபடியினால் இந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11 அதிகாரம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 44வது வசனத்தை வாசிப்போம். இந்த வார்த்தைகளை
இந்த வார்த்தைகளை வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்கள் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கும் போதே வசனத்தை கேட்டவர்கள் எல்லார் மேலும் யார் ஊற்றப்பட்டா? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஹல்லேலூயா. நான் இந்த காலையில் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் புறப்பட்டு போங்க. நீங்கள் பேசும்போது ஆவியானவர் உங்கள் வாயிலிருந்து பேசுவார். நீங்கள் பேச வேண்டியது என்னது என்பதை கர்த்தர் உங்கள் நாவிலிருந்து பேசுவார். அநேகருக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் உங்களை உங்களை வழி நடத்துவார். தலைமையில கையை வைங்க, ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உடைய பிள்ளைகளை உடைய பரிசுத்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தரிசனத்தில் சந்தேகம் இல்லாமல் கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தில் உற்சாகமாக இருக்க, தரிசனத்தில் உண்மையாக இருக்க, மோசே அந்த அழைப்பில் உண்மையாக இருந்து அவனுடைய மரண நேரத்தில் ஆண்டவரே அந்த பரலோகத்திலே தேவ தூதர்கள் வந்து தேவனே வந்து அவனை அடக்கம் பண்ணுவதற்கு எடுத்து சென்றது போல ஆண்டவரே இந்த காலவெளியில் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு ஊழியம் செய்ய எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் தொடர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய கர்த்தர் இவர்களை பயன்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கேளு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதானம் அன்பு ஆசீர்வாதம் நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடும் உலகுள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் எடுத்து காப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.